இங்கிலாந்தில் சகோதரியின் மகள்களை காப்பாற்றுவதற்கு போராடிய இளைஞன் சகோதரிகளின் மகள்களை காப்பாற்றியதன் பின்னர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இலங்கை தமிழர் ஒருவரே இவ்வாறு அங்கு உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது தவிர வவுனியாவில் 67 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்ட நிலையில் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மனைவியை கொலை செய்த கணவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கின்றது. தமிழர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் வீட்டு முற்றத்தில் தாயும் பிள்ளையும் இருந்த நிலையில் யானை குடிமனைகளுக்குள் புகுந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் யானை தாக்கியதில் தாய் உயிரிழந்திருப்பதாகவும் குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இங்கிலாந்தில் சகோதரியின் மகள்களை காப்பாற்றிய இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இங்கிலாந்தில் வேல்ஸ் நகரில் வசித்து வந்த நபர் ஒருவர் தனது உறவினர்கள் இருக்கின்ற பகுதி ஒன்றுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இவ்வாறு அவர் இடம்பெயர்ந்து வேறு பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. அதாவது வீக்கோன்ஸ் எனப்படுகின்ற பகுதிக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே உறவினர்கள் ஒரு அருவியிலே நீராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த 27 வயதுடைய இலங்கை தமிழரான அந்த இளைஞனின் சகோதரியின் மகள்களும் இவ்வாறு அங்கு நீராடி இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் திடீரென நீரில் மூழ்கி இருக்கிறார்கள். இதனை அவதானித்த அந்த இளைஞன் சகோதரியின் மகள்களை காப்பாற்றுவதற்காக போராடி மகள்களையும் காப்பாற்றி விட்டார். ஆனால் அவரால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். மறுநாள் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் இலங்கையைச் சேர்ந்த அதாவது இலங்கை தமிழரான 27 வயதுடைய மோகன நீதன் முருகானந்த ராஜா என்று தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே அதாவது இலங்கை ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியா சோயா வீதியிலே கடந்த வாரம் ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. குறித்த பகுதியில் இருக்கின்ற வீடொன்றிலிருந்து சுமார் 67 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வவுனியா போலீஸ் தலைமையகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அதற்கமைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் குறித்த நபர் சுமார் 66 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடியிருப்பதாக கூறப்படுகின்றது. 25 அரை தங்க பவுன் தான் இவ்வாறு அவரால் திருடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட நபர் முறைப்பாடு அளித்ததற்கமைய போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டதை தொடர்ந்து அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வவுனியா ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் பகுதியில் வசித்து வந்த 33 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு இந்த திருட்டில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தமையானது வவுனியாவிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலே நபரொருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் நகர்ந்து கொண்டு செல்கின்றது. மற்றொரு செய்தியாக மனைவியை கொலை செய்த கணவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த நபரொருவருக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை நீதிமன்றமே இவ்வாறு மரண தண்டனை விதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு கந்தலாயைச் சேர்ந்த நபரொருவர் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக குறித்த வழக்கு தொடர்ந்து இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் தான் திறந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அவருக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பு ஆயித்தியமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகிழவட்டுவான் எனப்படுகின்ற பகுதியில் யானை தாக்கி இளம் தாய் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதியில் குடிமனைக்குள் யானை புகுந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இவ்வாறு வீட்டு முற்றத்தில் பிள்ளையுடன் தாய் இருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் யானை தாயை தாக்கியதாகவும் அதிர்ஷ்டவசமாக பிள்ளை உயிர் பிழைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உயிரிழந்த தாயின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாகவும்
அதேவேளை அந்த புள்ளையும் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்த பெண் 35 வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்தன். අවුරුදු පුරාම සන්තෝෂයෙන් ඉන්න ඕනේ. අපි එන්නේ. අපි පාරවලට එන්නේ. අපි එන්නේ පාරවලට. ඔබතුමාලා අපිට වෙඩි දෙන්න පුළුවන්. අපි බැරෙන්නත් හරි අවුලට. මන්නාර සහපටි බෝල්. මන්නාර සහපටි බෝල්. මේ මන්නාර සහපටි. මන්නාර සහපටි. ඔබතුමාලා බබලා පුතාලා නෝනලා සතුටෙන් ආශිර්වාදයෙන් සාන්ත අන්තෝනිස්ගේ ආශිර්වාදයෙන් අඩුමාදයෙන් ආශිර්වාදයෙන් පූර්ණ තියෙනවා රට අනුරට நாசமா போக. உண்மைக்கும் இந்த இடத்துல 3 நாளா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காத்தாடி உபகரணங்களை உள்நுழையாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இருந்த போதும் எல்லாற்ற இதுல நிக்கிற எல்லாற்ற கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வடிஞ்ச வண்ணம் தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. எவ்வளவு பாதுகாப்பின் மத்தியில பாருங்க கொண்டு போறாங்கன்னு. கொஞ்சம் பேருக்கு விளங்கி இருக்கேன்டா அவன் தந்த எங்கடா அவன் சம்பளத்துக்கு நிக்கிறாரு வந்து சும்மா போனவன் இவ்வளவு காலம் சும்மா போனவானதை இந்த முறை மறைக்கிறான்னு சொல்லி இந்த விளக்கத்தை போட்டுருக்கு. அங்கெல்லாம் சும்மா வந்து ஒரு பாதுகாப்புனால தான் வந்து நடு கூட பார்க்கும். அவ்வளவு வானம் என்ன பாதுகாப்பு ஐயோ கடவுளே. திரும்புறாங்க විරුද්ධව කතා කරන්නේ නැහැ මාත්‍යා. වෙනදක් කියනවා නම් කරුණාකරලා සමාව වෙන්න. ඔබතුමා අපිට උත්තරයක් දුන්නේ අත්වැනිදා ජනාධිපතිතුමාගේ මේ රැස්වීම කියන්නේ ඊට පස්සේ තීන්දුවක් ආවට පස්සේ ඉන්නම් කියලා කිව්වා. ඔක්කොම හොඳ. அதுல போன பஸ் ஒன்று போக சொன்னீங்க. யார சொன்னீங்க? அதுல பஸ் 2 பஸ் அதெல்லாம் இது போலீஸ் பஸ் நம்மளை எல்லாம் சரி. நன்றி வணக்கம். சொல்ற கொண்டும் இல்ல. போடுறியா